வெல்கம் பேக் டு சேனல் பிராண்ட் முடியல். இன்றைக்கு வந்து இந்த காலையில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னோம் என்றால், யாழ்ப்பாணம் தொண்டமனார் பகுதியில் இருக்கிற ஒரு 150 வருஷம் பழமையான ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் ஒன்றை தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு மாடி கட்டிடம் விட வீடுன்னு சொல்லலாம். இந்த வீடு வந்துட்டு ஒரு இங்கே இருக்கிறாங்கள விசாரித்து பார்க்க 150 வருஷத்துக்கிட்ட பழமைன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட இந்த வீட்டை தான் போய் பார்க்க போகிறோம். வீடு என்ன மாதிரி கட்டி இருக்கிறோம், இப்போ என்ன மாதிரி இருக்குது, ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாங்கள் இந்த காணொலி ஃபுல்லாக பார்ப்போம். பார்த்தோம்னா ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு மாடி வீடு உண்டு, கனகாலத்து மாடி வீடு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ முன்னுக்கு பார்க்கவே இல்லை வளைவு இதெல்லாம் வச்சுருக்கணும். மற்றது இது வந்து மேலும் மாடிக்காக அந்த இதெல்லாம் வச்சுக்க என்னன்னு சொன்னால் தீராந்தி அதெல்லாம் வச்சுக்கணும். மற்ற இது வந்து கோலம் நினைக்கிறேன். இஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீராந்தி இப்படி மேலுக்கு இருக்குது. அதே நேரம் இஞ்சளவு வந்து பார்த்தா ஃபுல் தீராந்தி போட்டு அதுக்கு மேலே தான் சீட் பிளாட் இடத்துல வைக்கணும். இஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அறை உண்டு, ஒரு நிலை 2 ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கணும். ரெஞ்சாலும் பார்த்தோம்னா இது அந்த அறையின் மேல் பக்கம். இது வந்து மாடி தானே. இப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த வரியோட இந்த கட்டடம் முடிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே அடுத்த போயிருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது, நிறைய கதை ஒன்று இஞ்சல் வச்சுக்கணும். இதெல்லாம் பாதை வச்சுக்கிட்டாக்கும். மற்ற இஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இதெல்லாம் வச்சுருக்கேன். மேல் பக்கம் ஏறி பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏறி பார்ப்போம். அடுத்த இஞ்சால பக்கம் வந்து போய் பார்த்தோம்னால் எனக்கு இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான வீடாக இருக்கும். என்னது கட்டுற அமைப்பாக அப்படி தான் கிடைக்கும். வேறு இதுக்கும் வந்து வர இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல், கீழுக்கும் ஒரு ஜன்னல், வேறு மேலுக்கு இந்த கதவு ஒன்று வச்சு கிடக்கு. மற்ற இதிலே முன்பாக கதவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கதவு மற்ற ஒரு ஜன்னல் 2 கீழுக்கு அதே செட்டப் மாதிரி தான் மேலுக்கு இருக்குது. அப்படியே நான் இஞ்சாலம் வந்து பார்த்தோம்னால் இது வந்துட்டு பழைய காலத்து தூண். அதே மாதிரி தான் இஞ்சாலம் 3 தூண் வச்சு கிடக்கு. அங்காலையும் 3 தூண், அதுக்கு அங்காலையும் ஒரு தூண் உண்டு. வேறு இஞ்சாலம் வந்து பார்த்தோம்னால் இஞ்சால பக்கம் வந்துட்டு ஒன்றே பார்த்தோம்னா இதான் மாடிக்கு போகிற பாதை நினைக்கிறேன். இது நான் பாதையெல்லாம் பார்ப்பேன். மற்றைக்கு தான் வந்து பார்த்தோம்னா மேல் மாடி பகுதி. இஞ்சாலையும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கு கண்டு வளர்க்குறதுனால ஃபுல்லு போயிடலாம் கிடக்கு. மேலுக்கு வந்துட்டு பெரிய மரம் கிடக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா இதான் அந்த மேல் மாடி பக்கம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா மேலுக்கு வந்து ஒரு முன்னுக்கு ஒரு கூட்டமாக இறக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இஞ்சால் வந்து பார்த்தோம்னா இஞ்சால பக்கம் கூட்டமாக தான் இருக்குது. அது இங்கே வந்து தூண் ஒன்று வச்சுருக்கோம். அது அங்காளி பண்ணால் தூண் பெரிய வழி. நிறைய இதில் வந்துட்டு மரம் போடுறதுக்கு நினைக்கிறேன் ஒரு இதொன்று கிடக்குது. நிறைய இஞ்சால வந்து பார்த்தோம்னா இதான் அந்த அறை நான் உள்ளே பார்த்தாரேன். இதே கூட ஒரு உயரமாக தான் இருக்கு அறை. இப்போ இது இங்கே தான் இருக்குது விஷயம். இதில் வந்துட்டு அந்த கல்லுகள் வச்சு அடையாளம் கிடக்கு. ஆனால் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டக்கல் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த அறுத்து வச்ச கல் இங்கால இருக்குது. இது வந்துட்டு இப்போ இதோட போய் இப்படி வந்து இந்த முன் கூட்டுக்கும் வருது. நிறைய இங்கே வந்து உடைஞ்சி அந்த அடையாளங்கள் இருக்குது இந்த கல்லுண்டு பார்க்க தெரியுது. இதுவும் வந்துட்டு அந்த கீழே சீமெல்லாம் போட்டு தான் இழுத்து கிடக்கு. இந்த மற்ற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கீழுக்கு வந்துட்டு இங்கே கட்டுறம் ஒன்று இருக்கு நினைக்கிறேன். இது வந்துட்டு இந்த மதிலாக இருந்துக்கணும். வேறு இங்கே கட்டுறம் உண்டு. நான் அறையாக இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த அறையாக வந்து பார்த்தா இப்போ வேந்து கட்டின மாதிரி தான் கிடக்கு இந்த கல்லுகளை பார்க்க. ஆனால் அதே நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு முதல் கட்டின அதே அமைப்பு தான். இது நினைக்கிறேன் தண்ணி ஓடுறதுக்கோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இருந்திருக்கேன். வேறு இங்கே இப்போ வந்து பார்த்தா பின்னுக்கு இன்னொரு கட்டுறம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இதான் வந்துட்டு இந்த வீட்டில் பின்பக்கம். நான் வந்து முதல்ல அந்த பக்கத்தில் பார்த்தேன். இப்போ இந்த பக்கத்தில் பார்க்குறோம். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் கிட்ட போகலாம். ஆனால் இன்னும் இங்கே பக்கம் இந்த வீடு உடஞ்சி கல் வெள்ளதெல்லாம் கீழே கொட்டுன்னு தான் கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த வீடு வீட்டில் பின்பக்கம். பார்த்தீங்கன்னா 2-3 தூண் வச்சு அடையாளம் நினைக்கிறேன். இது ஒரு தூண் வச்சு அடையாளம், மற்ற இது ஒரு தூண் வச்சு அடையாளம் நினைக்கிறேன். இங்கே வந்து நிலத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீமெண்ட் தான் இழுத்திருக்கணும். இனி நாங்கள் வந்துட்டு இப்படியே இஞ்சாலை பக்கம் வந்துட்டு பின்னுக்கு வருவோம். பின்பக்கம் இன்னும் இருக்கண்டு. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் அந்த ஓவியங்கள்லாம் கீர்ணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதில் விசாரிக்க சொன்னேன்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு ஐயராக்கள் இருந்த விட மேபி அதுக்காக இருக்கலாம். வேறு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சுண்ணாம்பு கல் பாறையெல்லாம் இருக்குது. இப்போ அதை வச்சு தான் இந்த வீடெல்லாம் கட்டி வைக்கணும். வேறு இஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த கட்டிடம். இன்னொரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கட்டிடம் பார்க்க. அதுக்கு பிறகு அப்படி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த வீட்டு இந்த கிணறு தான். கிணத்தை வந்து பார்த்தா கிணறு மூடுபட்டு போய் கிடக்கு. ஸோ
ஸோ இதில் ஒன்றும் மீன் இல்லை பார்க்குற அளவுக்கு. மற்றது அப்படி பின்பக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். பின்னும் பொல்ல பத்தையாக இருக்கிற அளவு கிட்ட போயிடலாம் கிடக்கு. இது வந்துட்டு தான் பின்பக்க கட்டுறேன். இதுவும் வந்துட்டு சுண்ணாம்பு கல் வச்சு தான் கட்டியிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் தொண்டமனார் பகுதியில் இருக்கிற ஒரு 150 வருஷம் பழமையான 2 மாடி வீடு கொண்டு போய் பார்த்துனாங்க. ஸோ இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் வேணும் போடுங்க. அதோட வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களை கருத்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு காணொலி சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் என்ன வந்து நீங்கள் என்ன வந்துட்டு எங்களோட பிராண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வேறு வீடியோ சந்திப்போம். டாட்டா பை, see you.